உள்ளங்கையில அந்த குறிப்பிட்ட விதைய எந்த இடத்துல வைக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கப்படும். என்ன என்ன காரணத்துக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு அது நம்ம சொல்லும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த சிகிச்சையில நம்ம பயன்படுத்துற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது வீட்டில் சமையல் ரூமில் உள்ள பொருள்கள். இந்த மாதிரி நிறைய தெரப்பீஸ்லாம் முடிச்சிருக்கேன். பட் இப்ப நம்ம பார்க்க போறது உங்களுக்கு எடுக்க போறது என்னன்னா, பாட்டி இங்க வாங்க, அம்மா இங்க வாங்கன்னு செய்யலாமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க. நீங்க 4 விரல், ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலுமே கைகள். வாழ்க வையகம். நண்பர்களே, விதை சிகிச்சைகள் அப்படிங்கிற சீடு தெரப்பி 5 நாள் விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவதுங்க, விதை சிகிச்சை அதாவது சீடு தெரப்பின்னா என்ன? நம்ம வீட்ல சமையல் ரூம்ல இருக்கு இல்லைங்களா? மிளகு, சோம்பு, வெந்தயம், மிளகு இந்த பொருள்களை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு உள்ளங்கையில குறிப்பிட்ட ஒரு இடத்துல வச்சு டேப் வச்சு ஒரு குறிப்பிட்ட சிகிச்சை கொடுத்தா ஒரு நோய் குணமாகும் அப்படிங்கிற இந்த கலையை கற்றுக்கொள்வதுதான் சீடு தெரப்பி அப்படிங்கிற விதை சிகிச்சை. இந்த சிகிச்சையில நம்ம பயன்படுத்துற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது வீட்டில் சமையல் ரூமில் உள்ள பொருள்கள். மிளகு, சோம்பு, சீரகம், வெந்தயம், கடுகு, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை இது போன்ற வெளியே போய் எங்கேயுமே எந்த பொருள் வாங்க வேண்டாங்க. உங்க சமையல் ரூமில் இருக்கிற விதைகளை பயன்படுத்தி எந்த எந்த நோய்க்கு உள்ளங்கையில் எந்த இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல எத்தனை விதைகளை வைக்கிறது, அதை எப்படி டேப் போட்டுறது, அப்படி செஞ்சால் எப்படி நோய் குணமாகுங்கிற கம்ப்ளீட் முழுமையான புரிதலை கற்றுக்கொள்வதற்கு பேர் தான் விதை சிகிச்சை அப்படிங்கிற சீடு தெரப்பி. இந்த 5 நாள் ஆன்லைன் வகுப்புல உங்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும்னா, நோய்களை கண்டறிவது எப்படி, ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நோயாளிக்கு என்ன நோய், அவங்களுக்கு என்ன பஞ்சபூதம் வீக்கா இருக்கு, நோய்களை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். அதுக்கப்புறமா எந்த நோய்க்கு எந்த விதையை பயன்படுத்துறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கப்படும். உள்ளங்கையில அந்த குறிப்பிட்ட விதைய எந்த இடத்துல வைக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கப்படும். இதுக்கு ரொம்ப ஒன்றும் இல்லைங்க, ஒரு டேப்பு விதை அவ்வளோதான். இப்போ வெந்தயம் இருக்குன்னா அதை குறிப்பிட்ட இடத்துல வச்சு மேலே டேப் ஒட்டிடணும். மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோதாங்க, டேப்பு விதை. அப்போ எந்த நோய் கண்டுபிடிக்கிறது எப்படி, எந்த நோய்க்கு எந்த விதையை பயன்படுத்துறது, அந்த விதையை உள்ளங்கையில் எந்த இடத்துல வைக்கிறது, எப்படி டேப் போட்டுறது, எத்தனை விதை வைக்கிறது, எவ்வளோ நேரம் அதை வைக்க சொல்கிறது, அப்போ அந்த நோயாளி என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கம்ப்ளீட்டாக முழுமையாக விதை சிகிச்சையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இந்த 5 நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்களுக்கும் விதைகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் கற்றுக்கலாங்க. 5 நாள் ஆன்லைன் வகுப்பு விதை சிகிச்சைகள் அப்படிங்கிற சீடு தெரப்பி எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது யார் வேணால் கற்றுக்கலாங்க. இது ஒரு வீட்டு வைத்தியங்க, எல்லாரும் கற்றுக்கலாம். நோய் இருக்கிறவங்க தானே இல்லைங்க, எல்லாரும் கற்றுக்கலாம். தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. ஒரு வீட்டில் இருக்காது ஒரு டிசீஸ் இருக்கும்போது, நோய் இருக்கும்பொழுது இந்த விதை சிகிச்சை கற்று வச்சுருந்தீங்கன்னா, பாட்டி இங்கே வாங்க, அம்மா இங்கே வாங்கன்னு செய்யலாமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க. வைத்தியங்கிறத வைத்தியர்கள் மட்டும்தான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, எல்லாரும் கற்றுக்கலாங்க. எல்லாரும் கற்றுக்கணும், அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியுங்க. இந்த சிகிச்சையை, விதை சிகிச்சைகளை, சீடு தெரப்பியை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் எனது நண்பர் கரூர் சுந்தரராஜன் அவர்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம், என் பேர் ஹீலர் சுந்தரராஜன். நான் கரூர் மாவட்டம். நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர், பாத சிகிச்சை, இந்த மாதிரி நிறையா தெரப்பீஸ்லாம் முடிச்சிருக்கேன். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு எடுக்க போகிறது என்னென்னா சீடு தெரப்பி, சூஜோக் சீடு தெரப்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது. இது வந்து ஒரே நாளை கற்றுக்கலாம். அதாவது ஒரு 3 மணி நேரம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா, 3 மணி நேரம் உங்கள்கிட்ட டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை சூப்பராக கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட்டவரல் தலையும் கழுத்தும், உங்களுக்கு தலையிலையும் கழுத்துலையும் என்ன பிரச்சனை வந்தாலும் இங்கே நீங்கள் விதைகள் ஒட்டுறது மூலயமா சரி பண்ணிக்கலாம். என்ன விதைங்கிறது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். முதல்ல என்னென்ன உறுப்பு எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன், எந்த இடங்கிறத நான் சொல்லிடுறேன். அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் வலி, கையிலையோ கால்லையோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 விரல்,
ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலுமே கைகள், வலது கை இடது கை, நடு விரலும் மோதிர விரலும் கால்கள். ஸோ உங்களுக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி, கணுக்கால் வலி எந்த வலியா இருந்தாலும் இங்க நீங்க சீடு ஒட்டுறது மூலயமா அதை சரி பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இப்போ உதாரணம் நீங்க நினைக்கலாம், எப்படி எனக்கு இன்னும் எங்களுக்கு சரியா குழப்பமா இருக்கு அப்படின்னா, நம்ம உடம்புல பாருங்களேன், ஒரே ஒரு ஜாயிண்ட் தான் இருக்கும் கழுத்துக்கு. அதே மாதிரி பாருங்க இங்கேயும் ஒரே ஒரு ஜாயிண்ட் தான் இருக்கு. அடுத்து இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்கும், 2 ஜாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி இங்கே வரைக்கும் 2 ஜாயிண்ட் தான் இருக்கும். கைக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 ஜாயிண்ட் இருக்கும். 1 2 3. நான் சொன்ன பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் 3 கோடு இருக்கு பாருங்க. 1 2 3. இந்த 3மே நீங்க இப்படி வளைக்கலாம். அதே மாதிரி காலுக்கும் பாத்தீங்கன்னா தொடை, மூட்டு, கணுக்கால் 3 இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்களா 3 இருக்கு. வயிற்று பகுதி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மடிப்பு தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கேயும் நீங்க ஒரு ட்ரிப் தான் மடிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இப்பயே புரிஞ்சிருக்கும் இந்த உடம்புக்கும் கைக்கும் எப்படி தொடர்பு. ஏன்னா ஏன் இந்த மாதிரி தொடர்பு ஏற்படாத உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். எடுத்தோன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல ஒட்டுங்க அப்படின்னா அது எப்படி கான்செப்ட் உங்களுக்கு புரியாம இருக்கும். நம்ம முழு உடம்பும் கையில செயல்படுது அப்படின்னு சொல்லும் போது ஏன், எதுக்கு, என்ன என்ன காரணத்துக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு அது நம்ம சொல்லும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ உங்களுக்கு நான் அந்த மடிப்புலாம் சொல்லும் போது, ஜாயின்லாம் சொல்லும் போது உங்களுக்கு ஓகே, அப்ப கண்டிப்பா இதுக்கும் கைக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு புரிஞ்சிருப்பீங்க. இந்த வகுப்பு ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது. இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா ஆன்லைன்ல மட்டும்தாங்க புக் செய்ய முடியும். anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது ஈவெண்ட் அப்படிங்கிற பேஜில் போய் சீடு தெரப்பின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். அடிக்கடி நடக்குங்க இந்த ப்ரோக்ராம். ஒரு முறை மட்டும் இல்லை, அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை முடியலையா, அடுத்த முறை கலந்துக்கலாங்க. நீங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாதுங்க. அதாவது விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குறிப்பிட்ட கட்டணம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் செலுத்தி கலந்துக்கலாம். அதாவது விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை செலுத்தி நீங்கள் கலந்து கொள்ளலாம். anatomictherapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் விருப்பத்தொகையை செலுத்தி சீடு தெரப்பின்னு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். 5 நாள் ஆன்லைன் வகுப்பு சீடு தெரப்பி அப்படிங்கிற விதை சிகிச்சைகள். எல்லாரும் கலந்துக்கணுங்க. அது குறிப்பாக ஏற்கனவே வைத்தியம் செஞ்சிட்ருக்கிறேன். அக்குபஞ்சர், நீரோதெரப்பி, முத்ரா, ரேக்கி, பிராணி ஹீலிங், டச் ஹீலிங், இயற்கை வைத்தியம், ஹோமியோபதி, மலர் மருந்துகள், அலோபதி, இந்த மாதிரி ஏற்கனவே சிகிச்சை பண்ணிகிட்ருக்கிற நண்பர்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இதையும் சேர்த்து உங்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கும் பொழுது சீக்கிரமாக குணமாவாங்க. ஆமாங்க. எனவே விதை சிகிச்சைகள் அப்படிங்கிற ஒரு அருமையான விருப்பத்தொகை 5 நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.